முக்கியமாக தௌபா கேட்கும் பொழுது நாம் நம்மை சிறிதாக காட்ட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் ரொம்ப பெரியவன் என்றுதான் காட்டக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நம்மை இருப்பில சின்னதாக காமிக்க வேண்டும். நம்மை எவ்வளவு சீப்பாக காமிக்க முடியுமோ அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு சீப்பாக காமிக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு மகிமையானவனோ அவ்வளவு மகிமையானவன் என்று அல்லாஹ்வை புகழ வேண்டும். இப்படி புகழ்ந்தால் அந்த துவாக்கள் இருக்கிறது, அந்த தௌபாக்கள் இருக்கிறது மிக வேல்யூவான ஒரு துவாக்கள், வேல்யூவான தௌபா என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். நபிமார்கள் ஒரு நபி, அவருடைய பெயரில் சூரா இறக்கப்பட்டது. குரானில் எவ்வளவு இடத்து அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி நிறைய இடத்தில் பேசியிருக்கான். அவருடைய சமுதாயத்தை பற்றியும் அவர்கள் செய்த தாவாவை பற்றியும் அல்லாஹ் பேசினான். அப்படிப்பட்ட ஒரு நபி தன்னுடைய வாழ்க்கை ஒரு சின்ன தவறின் காரணமாக சிறிதாக முந்தி விட்டார். அந்த சின்ன தவறின் காரணம் என்ன சொல்கிறார்கள்? நான் அநியாயக்காரர்கள் ஒருவன், ஆனால் ரப்பே நீ பரிசுத்தமானவன் என்று சொல்லி தன்னை அநியாயக்காரனாக, தன்னை இருப்பதிலே தாழ்ந்தவர்கள் ஒரு தாழ்ந்தவன் ஆக்கிவிட்டு அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தஸ்பீஹ் என்பது அல்லாஹ்விடத்தில் இருப்பதிலே மிக உயர்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று நம்முடைய துஆக்கள் எப்படி இருக்கிறது? ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கிறோம் என்றால் அதில் பாதி நான் செய்து விட்டேன், மீதி யா ரப்பே நீ உதவி செய் என்று நான் கேட்கிறோம். பாதி நான் செய்து விட்டேன், மீதி நீ கூட என்று நாம் கேட்கிறோம். இப்படி துஆ கேட்க கூடாது. அந்த பாதியும் அல்லாஹ்வுடைய உதவியில் தான் கிடைத்தது. இப்படிப்பட்ட துஆக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க கூடாது. நம்முடைய துஆக்கள் எப்படி இருக்க வேண்டும்? நம்மளால் எதுவும் முடியாது, அல்லாஹ்வால் தான் எல்லாமே முடியும் என்ற விதத்தில் எப்பொழுது நம்முடைய துஆக்கள் அமைகிறதோ, நம்முடைய பிரார்த்தனை அமைகிறதோ, நம்முடைய தௌபாக்கள் அமைகிறதோ, அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட தௌபாக்களை பரிபூர்ணமாக